வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை கத்திரிக்காய். அதாவது நிறையா கத்திரிக்காய் பறிக்க போகிறேன். கத்திரிக்காய்னா ஒரு கொசு பண்ணுற அளவுக்கு கத்திரிக்காய் பறிக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய நாட்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு வரி கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய நாட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா ஆடிப்பட்டோன்னு சொல்லி ஜனவரி பட்டோன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நான் போட்டுகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, திரும்ப இடையில செடி தேவைன்னா நான் வச்சு விட்ருவேன். அந்தளவுக்கு கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் எப்போவுமே பஞ்சம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் நிறைய காய்ச்சிருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அது 2 காயுமே எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ அழகான ஒரு சிகப்பு வெண்டைக்காய். இது ரொம்ப ரேராக தாங்க. ஏன்னா இது வெயில் டைம்ன்றதால நிறைய காய்க்கல. அப்புறம் இந்த வயலட் கத்திரிக்காய் இப்போ தான் வந்துட்டு ஒரு காய் காய்ச்சிருக்கு. இது புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் காய்க்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகான பன்னீர் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு. பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் அறுவடை பண்ணினேன். இப்போ பார்த்தீங்களா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அழகான ஒரு ரோஸ். இதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கோஸ் தாங்க. இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.